வர திங்கட்கிழமை வந்து தீபாவளி வருது. எல்லாருமே வந்து பட்டாசு வாங்கியிருப்பீங்க, ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, சரிங்களா? இந்த மாதிரி வந்து தீபாவளி வந்தாலே வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. பட்டாசு வந்து இந்த டைம் போடணும், இந்த டைம் போடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி இந்த டைம் வந்து டைமிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் 6 to 7, நைட்டு 7 to 8ன்னு சொல்லி 2 மணி நேரம் மட்டும் தான் டைமிங்கே கொடுத்துருக்காங்க. நாங்கள்லாம் வந்து 19 கிட்ஸ் வந்து சின்ன பிள்ளைல அவங்க பட்டாசுலாம் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிருவோம். தீபாவளி வரதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன பெட்டி கடையிலலாம் வந்து இந்த சீனி வெடி, 2 ஷாட்டு, 5 ஷாட்டு, 7 ஷாட்டு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வெடிலாம் வாங்கி நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ எல்லாருமே அந்த ஜென்ரேஷன் எல்லாமே மறந்துட்டாங்க. மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டே மறந்துட்டாங்க. இப்போ தீபாவளி வரதுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து வெடி சவுண்டே கேட்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து தீபாவளிக்கு பர்மிஷன் வந்து ஃபுல் டைம் கொடுத்தாலும், வெடிக்கிறதுக்கு ஃபுல் டைம் பர்மிஷன் கொடுத்தாலும் யாருமே வெடி போடுற மைண்ட் செட்டில் யாருமே இல்லை. இந்த டைமில் வந்து இவங்க வந்து 2 மணி நேரம் தான் வெடி போடணும் அப்படின்னு சொல்லி வந்து ரூல்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது நாங்கள் ஃபுல் டைம் வெடி போடுவோம். தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக போடுவோம். அந்த டைம் வந்து 10 மணிக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லும் போது அது பார்க்க ஓரளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேர் போடுறதுனால இப்போ யாருமே போடவே இல்லை, வெடியே போடுறது இல்லை, எல்லாருமே வெடியே மறந்துட்டாங்க. இந்த டைமில் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்தது ரொம்பவே சிரிப்பாகவே இருந்துச்சு. இருந்தாலும் தீபாவளி வர திங்கட்கிழமை வருது, எல்லாரும் பட்டாசு வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே வந்து சேஃபாக வந்து தீபாவளியை வந்து கொண்டாடுங்க. வெடியை கையில் வச்சு யாருமே போடாதீங்க. நானே சின்ன பிள்ளையில கையில் வச்சுலாம் வெடி போட்டிருக்கேன். அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சில பேருக்கு கையில் வெடித்து அன்றைக்கி ஏதாவது தப்பாக எதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே சேஃபாகவே வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. கையில் வச்சு யாருமே வெடி போடாதீங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள்.